ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு சின்ன பதிவு தான். யாரையும் திட்டியோ எனக்கு வந்த கமெண்ட்டை பற்றியோ வேலை கிடையாது. எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை பற்றின ஒரு சின்ன பதிவு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவில் நடக்குதுல்ல, அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் லைவில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி யாருமே வெளியே கொண்டு வர்றதே இல்லை. அதாவது அடுத்தவங்க வீடியோ பற்றி நமக்கு என்ன, அடுத்த சேனலை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற நிறைய பேர் அதையே தள்ளி போட்டுடுறாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஒரு லைவுக்கு போயிருந்தேன். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டே வரும்போது அந்த ஷார்ட்ஸில் அந்த லைவ் வந்துச்சு. அப்போ அந்த தம்பி நான் லைவ் போட்டால் யாருமே வரமாட்டாங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமை நான் டச் பண்ணி லைவுக்குள்ளே போய் ஹாய்னு மெசேஜ் போட்டேன். அப்போ பேசிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்னையும் மதித்து என் லைவில் இவ்வளோ நேரம் கமெண்ட் போடுறீங்கக்கா, ரொம்ப நன்றி, என்னால் பேசி அவங்கள பற்றின இன்ட்ரோவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு சில மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே, அப்படி டவுன் ஆகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக, கவலைப்படாதீங்க தம்பி, தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடுங்க, லைவ் போடுங்க, உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இதை ஏன் வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம போய் ஒரு சில லைவில் கமெண்ட் போடுவோம், கமெண்ட்டே படிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சப்போர்ட் பண்ணுறதை விட, புதுசாக லைவ் போட்டு புதுசாக வீடியோ போடுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அதாவது அவமதிக்கிறவங்களை விட யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நீங்கள் டெய்லி லைவ் போடுங்க, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதாவது அவமதிப்பு இருக்கிறவங்கள நம்ம தேடி போகணுமா அப்படிங்கிறது என்னோட